பேர் வந்து அர்ஷித். என்னோட ஊர் நாகர்கோவில். நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். இப்போ எதுக்காக போட தோணுச்சுன்னா, நான் வந்து சேவிங்ஸ் பெருசாக பண்ணதில்லை இதுவரை. என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்னால் சேவ் பண்ண வைக்கணும், என்னால் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ண வைக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இல்லை. ஸோ அதனால் எஸ்ஏபி போட்டால் என்னோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணதுக்காக ஒரு அமௌண்ட் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சேவிங்ஸ் மட்டும் பண்ணால் போதாது. ஏன்னா சேவ் பண்ணால் அந்த இன்கம் வந்து டெவலப் ஆகாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சருக்கு சேவ் ஆகும், ஃப்யூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோல் என்னென்னா, ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது ஒரு 1 crore டார்கெட் பண்ணியிருக்கேன். இப்போ 25 இயர்ஸில் ஒருத்தர் இருக்காருன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காருன்னா, அவனுக்கு 35, 40லாம் ஆகும்போது இப்போ இருக்கிற ஒர்க் ஃப்ளோ வந்து அப்போ இருக்காது. இப்போ கிடைக்கிற மாதிரி ஒர்க்ஸ் கிடைக்காது. இப்போ இருக்கிற மாதிரி இன்கம் அப்போ பார்க்க முடியுமான டவுட்டு தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க இப்போ இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதுலேயாச்சு இப்போ இருந்தே இன்வெஸ்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணால் தான் அந்த டைமில் அவங்களால சர்வை பண்ண முடியும். அப்படின்னு ஷார்ட் டேர்ம் என்னென்னா, எனக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கணும். அதான் என்னோட ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் இப்போதைக்கு ஒன்றும் பிளான் இல்லை. பெஸ்ட்டாக நான் நினைக்கிறது, எனக்கு ஃபஸ்ட்டு வாங்கினேன் என்னோட சிஸ்டம் வாங்கினேன், கம்ப்யூட்டர் வாங்கினேன். செகண்ட் டிசிஷன் வந்து கேமரா. தேர்டாக நினைக்கிறது கார். இது 3 தான். தென் எஸ்ஏபி, அது ரீசெண்டாக 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதுவும் பெஸ்ட் டிசிஷன் தான். இல்லை 5 years முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. ஸோ ஆமாம், இப்போ பண்ணதை ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5-6 years முன்னாடி நான் காலேஜ் முடித்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுது. பட் ஆனால் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை. ஃபோட்டோகிராஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு காசு நிறைய வரும். பட் எப்படி வர்றதுக்கு மிச்சமாக செலவும் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன டவுட்ஸ்னாலும் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும்.